பிரியமான தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நமது பிறந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய தீபக் ஆகாஷ்காக தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் இவர்களுடைய இறை ஞானத்தாலும் நல்ல எதிர்காலத்திலும் ஆசிரியக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக காந்திநகர் பகுதியிலே இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் குடும்பத்தையும் இறைவன் மிக விரைவிலே குணப்படுத்த வேண்டும் என்று விசேஷமாக அவர்களுக்காக இந்த தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். இயேசு ஒரு ஊருக்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தா எனும் பெயர் கொண்ட பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான இன்று தாயார் திருச்சபை புனித மார்த்தா அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பெத்தானியாவில் இருந்த அற்புதமான ஒரு குடும்பம், லாசர் அவருடைய 2 சகோதரிகள் மரியா மற்றும் மார்த்தா. அந்த மார்த்தாவுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இவர் எவ்வாறாக கடவுளுக்கு பிரியமான ஒரு மகளாக, கடவுள் மீது கரிசனை கொண்ட ஒரு மகளாக இருந்தாரோ, இவரை போல நாமும் நமது ஆயாளரிடம் நாம் கரிசனையோடு அன்போடு வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகிய பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 10 மற்றும் 16 முதல் 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகையளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின். நீ என் இறைவாக்கியனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள்.
ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியில் நின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 59. நாம் சொல்ல வேண்டிய பதில்: நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. என் கடவுளே, என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். ஜெபப்பாடல். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. இறைவசனங்கள் 3. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானும் ஆண்டவரின் குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. ஜெபப்பாடல். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. இறைவசனங்கள் 9 மற்றும் 10. நீரே என் ஆற்றல், முது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அருள். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்த்து கொள்ள வருகிறார். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருகிறார். கடவுளின் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணபடி செய்வார். ஜெபப்பாடல். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. இறைவசனம் 16. நானும் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்வரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. ஜெபப்பாடு. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13 இறை சொற்றொடர்கள் 44 46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார்.
விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை புனித மாதாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்கிறார், உடல் அளவில் நான் இல்லாவிட்டாலும் உள்ளத்தின் அளவிலே நான் உங்களோடு கூட என்றுமே இருக்கிறேன் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். இந்த நாளில் நாம் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த மார்த்தாவுடைய குடும்பத்திற்கு ஆண்டவராகிய கடவுள் ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருந்தார் என்று நாம் இவ்விடத்திலே நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் பணியிலே தோல்வி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இல்லத்திற்கு சென்று ஒரு பாராட்டையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலை பெற்றவராக மீண்டுமாக தனது பணியை இறைவன் செய்வதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதை பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒரு தருணத்திலே மரியா அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர் ஆண்டவருக்கு எந்த சிறப்பான ஒரு உணவை தரலாம், the best I have to give it to Jesus என்று தன்னிடமிருந்த அனைத்து திறமைகளையும் அவர் பயன்படுத்தி கடவுளுக்கான அற்புதமான ஒரு உணவை தர வேண்டும் என்று அங்கு ஒரு தயாரிப்பை மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். விருந்தோம்பலுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த மாற்றவர்கள் இருக்கின்றார். Hospitality is a great virtue என்று சொல்வார்கள். விருந்தோம்பல் ஒரு அற்புதமான ஒரு மதிப்பீடு. இறைவன் அதன் வழியாக நம்மை பிறருக்கு தன்னையே அடையாளம் காட்டுகிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று கூட சொல்வார்கள். விருந்தோம்பல் என்பது ஒரு சிறந்த ஆன்மீகம் என்றும் கூட கூறுவார்கள். ஆகவே பிறருக்கு நாம் உணவை வழங்குகின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்திற்கு யாராவது வருகின்ற பொழுது, ஒரு நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற விதம், அவர்களை பாராட்டுகின்ற விதம், அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள், இவை அனைத்தும் ஒரு ஆன்மீகமாக நாம் மாற்றுகின்ற பொழுது நமது வாழ்வு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதை மார்த்தா நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். மேலுமாக லாசர் அவர் இறந்து 4 நாள் ஆன பிற்பாடு இயேசு அங்கே செல்கின்ற பொழுது அவர் இயல்பான ஒரு மனிதனுக்குரிய ஒரு பேச்சை அங்கே பேசுவதை பார்க்கின்றோம். 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றம் அடிக்குமே, இறைவா உம்மால் அனைத்தும் கூடும் என்பது எனக்கு தெரியும், நீரே மெசியா என்பது எனக்கு தெரியும், உயிர்த்தெழுதலின் பொழுது இவரை உயிர்ப்பிப்பீர் என்பது எனக்கு தெரியும் என்கின்ற வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது எத்தகைய ஒரு விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார், கடவுளால் அனைத்தையும் செய்ய முடியும் என்பதை அவர் அனைவருக்கும் எடுத்துரைப்பவராக, அவருடைய பேச்சால், அவருடைய விசுவாச பேச்சால் கடவுளும் அங்கே ஒரு அற்புதத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆழமான விசுவாசத்தோடு இதை நாம் பெற்றுவிடுவோம், பெற்றுக்கொண்டோம் என்று கேட்கின்ற பொழுது நமக்கு அவை நடக்கும் என்பதற்கு மார்த்தா ஒரு பெரிய சாட்சி, அவருடைய சகோதரருடைய உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய சாட்சி. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நாமும் கூட இந்த மார்த்தாவிடமிருந்து இந்த 2 காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஒன்று, அவரிடம் இருந்த அந்த விருந்தோம்பலை ஒரு ஆன்மீகமாக அவர் மாற்றிக்கொண்டார். இரண்டாவது, அவர் இயேசு மீது வைத்திருந்த அதிகப்படியான ஒரு விசுவாசத்தால் அவருடைய சகோதரரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார். ஆகவே இந்த விசுவாசத்தை, இந்த விருந்தோம்பலையும் நமது வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீடுகளாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அதன்படியாக கடவுளை நாம் பிறருக்கு கொடுப்போம். ஆமென். உமக்கே சொந்தம், நாடும் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும், கிளைகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே, இயற்கை உனது ஓவியம், இணையில்
எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லவே. உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நன்மைக்காகவும் கையில் எழுதியபடியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மாதாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது முது அருள்குடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முது மாற்றியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் அந்தோனியர், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ, இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித மார்த்தா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும்
மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணி தன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அது பெயர் தூயதென போற்ற பிறகு அது ஆட்சி வருகிறது. உன் திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நாம் பெறக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம்ம திருவிழி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவன் இல்லத்தில் இருந்து நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தவர்கள் ஆன்மா குணம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. மார்த்தா இயேசுவிடம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்டவும் ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறர் அன்பில் நாங்கள் வளர விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் அழைத்து வாழ். சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி